BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, சென்னை. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் தளபதி விஜய் அவர்களை பற்றி முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அவர் நடித்த படங்களில் கதையை தாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அரசியல் வசனங்களில் இருக்கிறதா இருக்கட்டும், பாடல்களில் அந்த அரசியல் வர அப்படின்றத இன்டெரக்டாக அங்கங்கே இடத்துல வந்துட்டு சொன்னதாக இருக்கட்டும், அதில் நம்மளுக்கு தெரியும். நிறைய பேர் இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா 2024 February 2 கட்சி ஆரம்பித்தார், அதுக்குள்ளே 2 வருஷத்தில் எப்படி அவர் வந்து கட்சியை மக்களிடையே போய் சேர்க்க முடியும், அவர் எப்படி சிஎம் ஆக முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அவர் எல்லாத்தையும் நிகழ்த்தி காட்டிட்டாரு. இப்போ அவர் வந்து முதலமைச்சரும் உட்காந்தாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே, நாளைய திருப்பிலேருந்து ஜனநாயகம் வரைக்குமே தளபதி அவருடைய ஃபிலிமோகிராஃபிஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவருடைய ஃபிலிமோகிராஃபிஸை ஒரு 3 ஃபேஸ் ஆஃப் விஜயாக நம்ம பிரிக்கலாம். ஸோ 1992 2005 வரைக்கும் நம்ம இந்த காதலுக்கு மரியாதை, பூவே உனக்காக, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சாஃப்டான விஜயை பார்க்க முடியும். நம்ம வந்து தளபதியை வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக் ஹீரோவாக பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 2006 to 2020 சர்க்காராக இருக்கட்டும், பிகில், மெர்சல், தலைவா, அப்புறம் வந்துட்டு போக்கிரி, இதில் வந்து மாஸ்க் ப்ளஸ் மெசேஜ், கமர்ஷியல் இதெல்லாம் கலந்த ஒரு தளபதியை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இது வந்து அந்த பாலிடிக்ஸ்க்கு நான் வரேன் அப்படின்றத கொஞ்சம் ஒரு ஆணித்தரமாக சொன்ன விஷயங்களை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அவர் நடித்த படங்களில் வசனங்களாகட்டும் அண்ட் அதுக்கப்புறம் அந்த பாடல்களாகட்டும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ஒருவேளை இருக்குமோ, வந்துடுவாரோ அப்படின்ற மாதிரி 2021 to 2026 இதுதான் வந்து ஒரு பெரிய எலிவேஷன் ஃபார் ஹிஸ் கரியர். அதில் வந்து அவர் பொலிட்டிக்கலாக வந்து என்ட்ராக போகிறோம் அப்படின்றத பகிரங்கமாக சொன்ன டைம் பீரியட். லியோவாக இருக்கட்டும், கோட்டா இருக்கட்டும், இப்போ வரப்போகிற ஜனநாயகனாக இருக்கட்டும், இந்த படங்களில் வந்துட்டு அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நம்ம இப்போயே பார்த்துருக்கோம், அந்த லியோவில் வந்துட்டு நான் ரெடி தான் வரவா, இந்த பாடல் மூலியமாகவே அவர் சொன்னது என்னென்னா நான் பாலிடிக்ஸ்க்கு வரப்போகிறேன் அப்படின்றத சொன்னார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தது விஷயம் நடந்துச்சு. அப்புறம் கோட்டில் நம்ம இப்போ வரைக்குமே கொண்டாடுறது, ஏன்னா இப்போ அவர் அஃபிஷியலாக இப்போ சிஎம் ஆகிட்டதுக்கப்புறம் அன்றே கணித்தார் பாருங்கள் வெங்கட் பிரபு, அப்போவே வந்து விஜய் அவரோட மேனிஃபெஸ்டேஷனுடைய லெவல் வந்து பீக்கில் இருக்குது, நம்பர் பிளேட்டை பாருங்கப்பா, சிஎம் 2026 அப்படின்றத அங்கேயே வச்சுருக்காங்க அப்படின்றது நிறைய மூவிஸில் த்ரூ டைலாக்ஸ் வந்து இன்டைரக்டான ரெஃபரன்சஸ் அண்ட் பாடல்கள் மூலயமா அவர் வந்து சொல்லிட்டார். நான் என்னுடைய ஐடியா இதுதான், அதை நோக்கி தான் நான் வந்திருக்கேன், அதை தான் நான் அடைய போகிறேன் அப்படின்றத கிளியர் பிளானாக தெளிவாக கிளாரிட்டியோட வந்து தளபதி அவர்கள் அடுத்தது மூவ் அப் பண்ணார். அண்ட் அந்த மூவுக்கான பரிசு தான் இப்போ அவர் உட்காந்துருக்க இடம்னே சொல்லலாம். ஸோ அப்படி அவர் முன்னாடி நடித்த படங்களில் சரி என்னென்ன படங்களில் வந்து அவர் வந்து அவருடைய அந்த பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோ வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ சொல்கிறேன். அந்த வகையில் 2002 வெளிவந்த தமிழன் திரைப்படம் பயங்கர இம்பாக்டை கொடுத்துருக்கும் விஜய் அவருடைய ஃபிலிமோகிராஃபியில் அண்ட் கரியர்லையும் சரி. ஏன்னா அந்த படத்தில் வந்துட்டு ஒரு பேப்பரும் பேனாவும் என்ன பண்ணும் அப்படின்றத ஒரு பெரிய ஒரு விஷயத்த, ஒரு பெரிய புரட்சியை பண்ணியிருப்பாப்புல அந்த படத்தில். அட் த சேம் டைம் ஒரு பொலிட்டிக்கல் டைலாக் இருக்குங்க. அதாவது சட்டத்தை மதிக்க தெரியாதவங்க மனுஷனே இல்லை அப்படின்றது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. சாதாரண டைலாக் தானே அப்படின்னு இதுக்குள்ளே ஒரு பெரிய அர்த்தமே இருக்குது. அண்ட் பொலிட்டிக்கலாகவே வந்து ஒரு பெரிய ஹிட்டான ஒரு டைலாகு. இது எப்படின்னா, அந்த ஜுடிஷியல் அவேர்னஸ் ஃபார் யூத் அந்த விஷயத்த வந்து மக்களுக்கு சொல்ல வரணும் அப்படின்றது அவரோட ஐடியாலஜியாக இருந்திருக்கு. அது மூலிமா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் 2005 வெளிவந்த சிவகாசி படத்தில் ஒரு பாடலே வந்திருக்கும், ஏழைங்க பாலைங்க நினச்சி போட்டா. இந்த படத்தையுமே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அன்றே கணித்தார் பேரரசு, அப்போவே ஏன்னா இந்த ரிலீக் வந்து பேரரசு அவர்கள் தான். ஸோ இதை பார்த்துட்டு வந்துட்டு எப்படி சார் என்ன பண்ணீங்க, ஏன்னா அரசியலில் ஒரு இடத்துல வந்து பிரச்சாரத்துக்காக அவர் இந்த பாட்டு பாடுவார், ஆனால் இது அப்படியே ரியாலிட்டியில் நடக்குது, எப்படி இது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னமும் சிவகாசியை ரீரிலீஸ் பார்த்தவங்க எல்லாமே ஃபயர் விட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக தலைவா திரைப்படம் 2013 வெளியாச்சு. அண்ட் தலைவா டைம் டு லீட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த விஷயத்துக்காக வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் ஏகப்பட்ட சிக்கல் இருந்துச்சு. அந்த விஷயத்தை தூக்குங்க, டைம் டு லீடுன்ற தூக்குங்க நாங்கள். ஆனால் இப்போ தமிழ்நாடே லீட் பண்ணிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து அவர் சொன்ன ஒரு டைலாக் தான் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு, நான் தலைமையில் தொண்டேன் அப்படின்ற ஒரு விஷயம். 2013 அப்புறமா 2014 ஏஆர் முருகதாஸ் அவரோட கூட்டணியில் வந்து கத்தி திரைப்படம் வெளியாச்சுங்க. இந்த படம் ஃபார்மர்ஸ் அண்ட் கார்ப்பரேட், இந்த ஃபார்மர்ஸ் வர்சஸ் கார்ப்பரேட்டுக்குள்ளே என்ன மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய படமாக வந்து அமைஞ்சுது. மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டருங்க. இந்த படம் பார்க்கும்போதுலாம் வந்துட்டு எல்லாருமே வந்து தலைவன் இதே மாதிரி ரியல் டைம்லேயும் வந்து பேசினாருன்னா எப்படி இருக்கும் அந்த ஃபயர் ஸ்பீச் அப்படின்றது, அது வந்து இப்போ நிஜம் நடந்துட்டு இருக்கு. பட் அந்த டைம் பீரியடில் வந்து அடுத்து என்ன அப்படின்ற எதிர்பார்த்த தருணமாக இருந்து இந்த இடத்துல வந்து விவசாயத்தை அழிச்சா நாடே அழியும் அப்படின்ற டைலாக் வந்து பட்டித்தட்டு எங்கேயுமே பயங்கர வைரலாக போச்சுன்னே சொல்லலாம். அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய மேனிஃபெஸ்டோ, பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோ அங்கங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதாக தெரிய வருது.
அண்ட் அடுத்தபடியாக மெர்சல் திரைப்படம் 2017 வெளிவந்தது. இந்த படத்தை அட்லி அவர்கள் இயக்குனாரு. இதில் ஜிஎஸ்டி ஆன் மெடிசன்ஸ் அண்ட் மெடிக்கல் மாஃபியா பற்றி பேசியிருப்பாங்க. இதில் வந்து சிங்கப்பூருக்கு 7% ஜிஎஸ்டி ஃப்ரீ மெடிக்கல், ஆனால் இங்கே 28% ஜிஎஸ்டிக்கு உயிர் போக வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய ஆடிட்டிங்கான டைலாகை வந்து தளபதி அவர்கள் பேசியிருப்பாப்புல. ஏகப்பட்ட சர்ச்சையும் அந்த படத்துக்கு வந்தது. ஆனால் அது எதுவுமே வந்து கேர் பண்ணிக்காமல் அடுத்தடுத்து நகர்ந்துகிட்டே இருக்காரு. அண்ட் அடுத்த படமும் வந்து சர்க்கார் ஒரு விரல் புரட்சி இப்போ வரைக்குமே நமக்கு ஞாபகம் இருக்குது. செக்ஷன் 49P பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாப்ப. ஒரு ஓட்டோடைய உரிமை எவ்வளோ முக்கியம், அந்த ஓட்டை நம்ம வந்து கட்டாயம் போட்டே ஆகணும், அதை நம்ம போடாமல் அலட்சியமாக விட்டால் எந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்றத நம்ம இப்போவே நம்ம இந்த எலெக்ஷனில் பார்த்துருப்போம். அண்ட் அப்போவே ரொம்ப அழகாக தெளிவாக மக்களுக்கு புரியும்படி அவர் ஒரு விஷயத்த சொன்னார். ரீசெண்ட் டைம்ஸில் அவர் எடுத்து நடித்த படங்கள் எல்லாமே மக்களுக்கு வந்து நான் பொலிட்டிக்கலாக வந்து நான் ரெடி ஆகிட்டேன், தயார்படுத்திக்கிட்டேன், என்னை நம்பி நீங்கள் ஓட்டு போடலான்ற மாதிரியே அவர் வந்து தயார் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா அவருடைய படங்கள் எடுத்து பார்த்தா அந்த மாதிரி தான் விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்தபடியாக அவர் நடித்த பிகில் திரைப்படத்துலையுமே அவர் சொல்ல வந்த கருத்து வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமினிசம், கிளாஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி, இதில் வந்து பெண்களும் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து சாதிக்கணும். அண்ட் அந்த பிரச்சனைகள் நடக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்போர்ட்ஸில், அதையும் வந்து ரொம்ப இயல்பாக சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பணம் இருக்கவங்களுக்கு ஒரு சட்டம், இல்லாதவங்களுக்கு ஒரு சட்டம் அப்படின்ற ஒரு டைலாக இருக்கட்டும், பெண்கள் தான் சாதனை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே ரொம்ப டீப்பாக இதில் வந்து குரல் கொடுத்துருப்பாங்க. அதிலே நம்ம சிங்கப்பெண்ணே அப்படின்ற ஒரு பாடல் வந்து பட்டி தொட்டி எங்கேயுமே வைரல் ஆச்சு. ஸோ இது மூலிமா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்றத இன்டைரக்டாக வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அண்ட் அடுத்தபடியாக தளபதி விஜய் அவர்கள் நடித்த மாஸ்டர் திரைப்படத்தில் என்ன ஐடியாலஜி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்தில் வந்த படங்கள் எல்லாமே ட்ரக் வச்சு தான் வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி வேறு எந்த படமும் எடுக்க மாட்டாரா, அந்த கதை தானே இருக்குது, அதான கோர் கான்செப்டாக இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய விமர்சனம் வச்சாலுமே மேஜர் ஐடியாலஜி இன் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்யூசஸ் இன் காலேஜஸை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து லைக் ஸ்டாப் பண்ணணும், அது தட்டி கேட்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருப்போம். அண்ட் இந்த ஆன்டி ட்ரக் அந்த ஒரு கல்ச்சர் நம்ம உருவாக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாப்புல. ஸோ ஏன்னா அதுக்குள்ளே வந்து நிறைய பேர் சின்ன சின்ன பசங்கள் வந்து சில பல தவறுகளை செய்ய வைக்கிறதுக்காக அவங்க பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், அண்ட் அந்த கேஸை வாங்கிட்டு அவங்க உள்ளே போய் என்ன மாதிரி விஷயங்கள்னால அவங்களோட லைஃப் வந்து சீரழியுது அப்படின்றத சொல்லியிருப்பாப்புல. அண்ட் அவங்க எல்லாருமே திருத்தி ஒரு பக்கத்துக்கு கொண்டு வரதான் அவருடைய வேலையாக இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே வந்து பாடல்களாக இருக்கட்டும், வாத்தி கம்மிங் ஒத்து அப்படின்ற மாதிரி அப்போ வந்து எதோ சொல்ல வரார் போல இருக்குது அப்படின்றது இன்டைரக்டாக நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அண்ட் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவர் நடித்த படங்களில் ஏதாவது ஒன்று மக்களுக்காக கருத்து சொல்கிறதா இருக்கட்டும், கருத்துக்கள் தாண்டி அவருடைய ஐடியாலஜிஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றத தெளிவாக இப்போ தெரியுது. ஏன்னா நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது அவருடைய பிளான் வந்து டைரெக்டாக அந்த சீட் அந்த நாற்காலிக்கு தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ஃபீல் ஆகிட்டு இருக்குங்க. இதெல்லாம் விட ஹைலைட்டாக என் மைண்டில் வந்து ஓடுற ரெண்டே விஷயம் தாங்க, ஆள போறான் தமிழ்னா உலகம் எல்லாமே அப்படின்ற ஒரு பாடல் வரியா இருக்கட்டும். டக்குன்னு முன்னாடியே அவர் வந்து எல்லாத்தையும் கணிச்சிட்டு இந்த பாட்டு பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரியல. அண்ட் கோட்ல வந்து ஒரு பாட்டுங்க, விசில் போடு. ஏன்னா இப்போ அவர் கட்சி தொடங்கி அந்த சின்னம்லாம் லேட்டராக தான் அறிவிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே விசில் போடுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளை வந்து அந்த படத்துக்கும் வைப் பண்ண வச்சிட்டாங்க, அந்த பாட்டுக்கும் வைப் பண்ண வச்சிட்டாங்க. அது வந்து ப்ரீ பிளான்டாக நம்ம மைண்டில் வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டாரோ. விசிலுன்றது ஆல்ரெடி வந்து இது சின்னமாக இருக்குது, நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. ஏன்னா பார்ட்டின்னு ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் வாக்கு அப்படின்றது, அதுக்கப்புறம் விசில் போடு அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிய மாதிரி கனெக்ட் பண்ண முடிஞ்சு. ஏன்னா அவர் டிவிக்கேன்ற ஒரு பார்ட்டியை உருவாக்குனாரு, நம்மளும் வாக்கு போட்டாச்சு. விசில் போடுன்றது நம்ம எல்லாருமே விசில் போட்டால்தான் இப்போ அவர் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அந்த பாட்டு பார்க்கும் போதே வந்து அது வந்து பார்ட்டி அப்படின்னும் போது ஒரு ஃபன் பார்ட்டி, வாக்குனா வாங்க வந்து நடந்து வாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எப்படிலாம் வந்து நம்மளை மேனிபுலேட் பண்ணி எந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காரோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவருடைய பிளானே அதுதான் அப்படின்றத இன்னும் நம்மளுக்கு அதை டேரெக்டாகவே சொல்லிட்டாரு. பட் இன்டைரக்ட் வேல நம்மளுக்கு வந்து கன்வே பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு விஜய் அவருடைய ஃபிலிமோகிராஃபிஸில். ஸோ ஓவராலாக அவருடைய ஜேர்னி எடுத்து பார்க்கும்போது அவருடைய கனவு என்னமோ இதுதான் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன படங்களில் அந்த டயலாக்ஸாக இருக்கட்டும், அவரோட ஐடியாலஜிஸாக இருக்கட்டும், அதெல்லாமே நான் கண்டுபிடிச்சி பார்த்தது தெரிஞ்சது. அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு படங்களில் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, இது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸுக்கு SS பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ. BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, Chennai. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.